Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக அரசியலில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலுக்கு முன்பே தற்பொழுதே சில கூட்டணிகள் அமைந்திருக்கு. ஒன்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, இன்னொன்று தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணி இப்படியே தொடருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போது 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது. இப்போ திமுக கடந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை எண்ணை கடந்து, அதாவது 118 தொகுதிகள் தமிழ்நாட்டில் வென்றால் அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அந்த எண்ணை கடந்து தொகுதிகளை வென்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் எங்களுக்கும் அதில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் குரல் எழுப்பி வருவதை நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக திமுக கூட்டணியில் அது மிகப்பெரிய அளவில் ஒரு விண்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக போன்ற கட்சிகள் எங்களுக்கும் அங்கீகாரம் வேண்டும், எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வராங்க. இதற்கிடையில தான் தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திக்க போகிறார். இப்போ இந்த பேரம் பேசக்கூடிய, எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு பேரம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தான் இந்த திமுக கூட்டணியில் திமுகவுக்கு பிறகு மிகப்பெரிய கட்சியாக இருக்கு. அதுலேயும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி வச்சதுனால தான் 2019ஆம் ஆண்டும் சரி, அவங்க ஜெயித்த குறைவான தொகுதிகளில் மிக முக்கியமான பங்கு தமிழகத்திலிருந்து போயிருக்கு. அதற்கு காரணம் திமுகவோட காங்கிரஸ் வைத்த கூட்டணி. அதைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு தேர்தலையும் சரி, 100ஐ கடக்கல காங்கிரஸ். ஆனால் அந்த 100ஐ நெருங்குவதற்கு திமுக கூட்டணி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கு. ஆனால் மாறாக திமுக கூட்டணி காங்கிரஸுக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம பார்த்தோம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாநில தேர்தலின் நேரத்தில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை, டெங்கு கொசுவை கூட ஒப்பிட்டு பேசி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினார். அது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த 3 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக மாறியது. பாஜக அதை அங்கு பிரச்சாரம் செய்து அதிகமான தொகுதிகளை, காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டிய மாநிலத்தில் கூட பாஜக ஒரு அபரிவிதமான வெற்றியை பெறக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து திமுக தலைவர்கள் தொடர்ந்து ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மற்றும் வட இந்திய மாநில மக்களை அவமானப்படுத்தி பேசக்கூடிய காணொளிகள், அதை பாஜகவும் மற்ற கட்சிகளும் அவங்க இருக்க தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள்கிட்ட போட்டு காமிச்சு காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவதில் வெற்றிகரமாக அவங்க அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு குற்றச்சாட்டாக திமுக கிட்ட வச்சுக்கிட்டே வராங்க. அதை தொடர்ந்து சமீபத்தில் திமுக என்ன பண்ணுது, நாங்கள் தமிழகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக ஹிந்தியை அழிக்க போகிறோம், ஒழிக்க போகிறோம், ஒழித்து வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தது நம்ம பார்த்தோம். திமுக ஆதரவு பத்திரிகையில் கூட செய்தி வந்தது, தமிழகத்திலிருந்து ஹிந்தி படம், ஹிந்தி பாடல்கள் எல்லாம் நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் கழித்து தமிழக அரசு அதெல்லாமே வதந்தி தான், நாங்கள் அப்படி எதுவும் முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் பல பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் தேர்தல் வர்றதுனால பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்திக்கு எதிராக திமுக பல திட்டங்களை தீட்டி வருவது இப்போது அம்பலமாகியிருக்கு. அதன் ஒரு விளைவாகத்தான் இந்த பேன் செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க அறிவிக்க போகிறதாக இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவங்களுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KC வேணுகோபால் அவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் பேசியிருப்பதாக இப்போது வெளியாகியிருக்கு சில பத்திரிகை செய்திகள். அதில் அவர் சொல்லியிருக்காரு, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நம்ம கூட்டணி வச்சிருக்கிறது ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறதுக்கு தானே,
நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்கிறத பற்றி பார்த்துட்டு எங்களை மற்ற மாநிலத்தெல்லாம் தோக்க வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தியை பேன் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சுருக்கோம்னு சொல்லி பீகாரில் இருக்கிற சீட்டுமே கிடைக்க விடாமல் நீங்கள் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு மிக காட்டமாக பேசியிருக்காரு. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் விஜய் கூட போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா விஜய் அதிமுக கூட போகிறதாக பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படி போனால் அதுவும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு சிதறும். பாஜக மீது பல பொய்களை பரப்பி சிறுபான்மையினர்களை பயன்படுத்தி அந்த ஒட்டுமொத்த ஓட்டையும் திமுக கூட்டணி பக்கம் வச்சிருக்கோம். விஜய் அங்கே போனாருன்னா அது சிதறும். அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் விஜய் கூட போகிறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது. அதனால தான் தற்பொழுது திமுக நாங்கள் ஹிந்தியெல்லாம் பேன் பண்ணலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் பீகார் தேர்தல் முடிந்த உடனே ஹிந்திக்கு எதிரான அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க தீவிரப்படுத்த போகிறதா இப்போது நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் ஹிந்திக்கு எதிராக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினால் பாஜகவுக்கு ஏன் கோவம் வரும் எனக்கு புரியல. ஏன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது, உள்துறை அமைச்சருடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது, நிதின் கட்கரியினுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது, ஜெய்சங்கரனுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது, நிர்மலா சீதாராமன் தாய்மொழி ஹிந்தி கிடையாது, நம்ம ஆந்திராவில் இருந்திருக்கக்கூடிய அமைச்சர் நம்ம ராம்மோகன் அவருடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது, கேரளாவில் சுரேஷ் கோபியினுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எல் முருகனுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது. இப்படி இந்தியாவினுடைய அமைச்சர்களில் பெருவாரியான அமைச்சர்கள் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் கிடையாது, மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் ஹிந்திக்கு எதிராக பேசினா பாஜகவுக்கு ஏன் கோவம் வரும், இல்லை மக்களுக்கு ஏன் பாஜக மீது கோவம் வரும் அப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணித்தது இந்திரா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தான். அவங்களோட தான் திமுக கூட்டணியும் வச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கார்கள். எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் தாங்க, அப்படி நீங்கள் அதிகமான தொகுதிகள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் விஜய் கிட்ட போயிடுவோம். எங்களுக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் எங்கள் அரசியலில் பேசாதீங்க, அப்படி பேசுனீங்கன்னா நாங்கள் விஜய் கூட போயிடுவோம். இப்படி திமுகவை வெறுப்பேற்றுவதற்கு விஜயை ஒரு பகடைக்காயாக காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுது. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு விஜய் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளார்கள். ஆனால் விஜய் எந்த கூட்டணிக்கு போவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா விஜயே நான் ஒரு முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதை திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா திமுக பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின், அதற்கப்புறம் உதயநிதி, அதற்கப்புறம் தயாராகி கொண்டிருக்கிறார் இப்போது ரெட் ஜெயின்ஸினுடைய சிஇஓவாக நியமிக்கப்பட்டிருக்கூடிய இன்பநிதி. ஸோ இங்கே வேற முதல்வர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை திமுக கூட்டணியில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் இந்த தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அதிமுக மிக தெளிவாக இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி இந்த 2 கூட்டணிக்கு போவார் அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, ஓகே, முதல்வர் இல்லை துணை முதல்வராக வரேன் அப்படின்னு விஜய் சொன்னாலும் விஜய் குறைந்தது 100 சீட்டு கம்மியாக வாங்குவாரா அப்படிங்கிறது கேள்வி. அப்படி 100 சீட்டு வாங்கி ஒரு கூட்டணிக்கு போனோம்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளும் அதிமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக, பாமக, தேமுதிக போன்ற அனைத்து கட்சிகளும் கூட்டணி விட்டு வெளில வரணும். திமுக போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாருமே வெளியே வரணும். ஸோ 100 இல்லை 50 தொகுதிகள் பெற்றுக்கொண்டு நான் கூட்டணிக்கு வரேன்னு விஜய் சொன்னால் கூட அதிமுக கூட்டணியில் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கே தவிர திமுக கூட்டணியில் அதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது விஜய்க்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தனியாக நிற்பது தான். அப்படி விஜய் தனியாக நிற்பது தான் திமுகவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. விஜய், காங்கிரஸ், விசிக இந்த 3 கட்சி இணைந்து தேர்தலை சந்தித்தால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு மரணடியாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மையினர் வாக்கை நம்பியும் விடுதலை சிறுத்தைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் எஸ்சி ஓட்டை நம்பியும் தான் திமுகவுடைய வாக்கு வங்கியே இருக்குது. இது இரண்டுமே இல்லை அப்படின்னா திமுக காலி ஆகிடும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலம் தமிழகத்தில் நான் சொன்ன மாதிரி 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது கூட்டணிகள் இப்படியே தொடருமா மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் அதை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Omax, Vest and Briefs.